அப்பார்ட்மெண்ட் மோட்டல் அப்பார்ட்மெண்ட்ன்றது நல்ல வசதி. ஒரு ரூம், இன்னொரு கிச்சன், நெஞ்சால 2 பெட்ஸ், கதிரை, வியூ. இப்போ கிறிஸ்சர்ச்சில் உள்ள மோட்டல் அப்பார்ட்மெண்ட்டுன்ற வழி வியூவை நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கு கிறிஸ்சர்ச்சில் 3வது நாள் எங்களுக்கு முடியுது. 3வது நாள் என்ன செய்ய போகிறோம், முதல் ஆக்டிவிட்டி என்று சொல்லி சொன்னால் போய் ஃபர்க்பர்கர் என்ற ஒரு பர்கர் ட்ரை பண்ண போகிறோம். இந்த பர்கர் கிறிஸ்சர்ச்லேயே மிக ஃபேமஸான ஒரு பர்கர். இந்த பர்கரை இங்கே வர்றாங்கலாம் நார்மலாக ட்ரை பண்ணுறவ. நேற்றிரவு நாங்கள் அந்த இடத்தால் நடந்து வரைக்க பயங்கர க்ரௌடியாக இருந்தது, இரவு டைம். ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணினாங்கன்னா, இன்றைக்கு பகல் காலமை சாப்பாட்டுக்கு அந்த பர்கரை ட்ரை பண்ணுவோம்ன்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம். நாங்கள் ஓகே போய் எடுப்போம்ண்டு. அப்போ மோட்டல் அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் போய் கொண்டிருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட் ஓரளவு கம்பேரிட்டிவ்லி ஓரளவு சீப்பான அப்பார்ட்மெண்ட் தான். சீப் மீன்ஸ் நாங்கள் புக் பண்ணின டைம் சீப் இல்லை, பட் நார்மல் டைம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் சீப்பாக புக் பண்ணலாம். இந்த டீட்டெயிலை இதில் பார்த்து நீங்கள் எனி கார் எடுத்துக்கொண்டு நாங்கள் வெளியில் போய் கொஞ்சம் நேரம் டூர் பண்ணிவிட்டு இப்போ வந்து பர்கர் வாங்குறதுக்கு தான் போகிறோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு பார்க்கிங் வசதி இருக்குது. நாங்கள் நேற்று நின்ற ஹோட்டலில் பார்க்கிங் வசதி இல்லை. ஸோ பார்க்கிங் வசதி உள்ள ஹோட்டல்களை புக் பண்ணினா நல்லா. நீங்கள் இப்போ காரில் ட்ரைவ் பண்ணி வர்றீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்க, அந்த ஸ்கை லைன் என்ற வியூ. நார்மலாக அந்த ஸ்கை லைனில் போய் மேலேயும் ஆக்கள் டின்னர் அல்லது லன்ச் ஏதாவது சாப்பாடு சாப்பிட்ற டைமை புக் பண்ணிவிட்டு அங்கே போகிறவ. பராசெயிலிங் தொடங்கிட்டது. நாங்கள் வலிக்கிற டைமில் பராசெயிலிங் தொடங்கிட்டது. முதலாவது ஆக்டிவிட்டி நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே வந்தாலே எல்லாம் ஆக்டிவிட்டி பேஸ் தான். நார்மலாக சனி டேயில் நீங்கள் ஆக்டிவிட்டி செய்ய நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் இந்த ரோட்டில் இருந்து பார்க்க நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, ஸ்கை லைன் தெரியுது. இதுக்கு பிறகு நாங்கள் ட்ரைவ் பண்ணி தான் போவோம் நம்ம கிறிஸ்சர்ச் சிட்டிக்கு. இதில் இந்த வாக் பண்ணுறேன்னு சொல்லிச்சுன்னா மோர் தேன் 2 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் ட்ரை பண்ணி போய் அந்த சிட்டியில் வந்து அதுன்ற வியூவை பார்த்துட்டு அங்கே போய் பர்கர் ஆர்டர் பண்ணி பர்கர் சாப்பிட்றது தான் இப்போதைய பிளான். அதுக்கு பிறகு நாங்கள் இன்றையான ஆக்டிவிட்டி என்னென்ன செய்ய போகிறோம்ன்றது அடுத்தடுத்த பிளானாக வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் காரை பார்க் பண்ணின உடனேயே நாங்கள் போகிறது இந்த ஃபியர் ஃபேக்ட்ரியை நேற்றே உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த ஃபியர் ஃபேக்ட்ரியெல்லாம் தாண்டிட்டு தான் நாங்கள் பர்கர் கடைக்கு போகிறோம். அங்கே போய்க்க பர்கர் கடைன்னு மட்டும்தான் முதல் ஸ்டார்ட் பண்ணினவை. இப்போ வந்து பார் மற்றது காஃபி ஷாப், மிஸ்டர் ஃபர்க்னு சொல்லி கணக்கு ஃப்ரான்ச்சைஸ் உருவாக்கி வச்சுக்கினேன். இந்த கிறிஸ்சர்ச்சில் இந்த கடையில் பர்கர் சாப்பிட்றது வந்து ஒரு ஃபேமஸ். இந்த பர்கரே கென வகையான பர்கர்ஸ் இருக்குது. வெஜிடபிள் பர்கர்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெஜிடேரியனாக கூட இங்கே வந்து வேறு டிஃப்ரெண்ட் பர்கர் எடுக்கலாம். நாங்கள் ட்ரை பண்ணினது அங்கே அந்த ஆத்தென்டிக் அவையல் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணின பர்கர் தான். பர்கரை சாப்பிட்றதுக்காண்டி தான் மெயினாக இப்போ போய்கொண்டிருக்கோம். அங்கே போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா தூரத்துலேயே எவ்வளவு மக்கள் நின்று வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. காலமை வேலையிலேயே இதில் மக்கள் இருந்தால் இரவு வேலையில் இதுக்கு எவ்வளோ மக்கள் வருகிறேன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். இதுதான் பாருக்கு பக்கத்து தான் அந்த மிஸ்டர் ஃபர்க் அந்த பர்கர் செய்கிற இடம். அதுக்கு அங்கால அவைகள் பேக்கரி வச்சுருக்கீங்க. அதுக்கு அங்கால உங்களுக்கு காஃபி ஷாப் இருக்குது. ஸோ இந்த 4 கடையெல்லாம் பக்கத்தில் இருக்கோம். நாங்கள் நேற்று காஃபி ட்ரை பண்ணி நாங்கள் இங்கே உள்ள ஒரு காஃபி ஷாப்பில் பிறகுதான் தெரியும் இந்த ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லி. ஸோ இப்போ பாருங்க, இதில் டிஃப்ரெண்ட் வகையான பர்கர்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தால் இந்த பர்கரை ட்ரை பண்ணலாம். ஸோ நான் பர்கர் ஆர்டர் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்தில் என்னென்ன இடங்கள் இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போய் கொண்டு இருந்தேன். மிஸ்ஸஸ் ஃபர்க்லையும் நீங்கள் பேக்கரிலையும் நல்ல சாப்பாடுகள், அதாவது காலமை சாப்பாடுகள் ஆர்டர் பண்ணலாம். இன்றைக்கு எங்கள்ட மெயின் இதே அந்த பர்கரை ட்ரை பண்ணுறது தான். ஸோ இன்றைக்கி நாங்கள் கிறிஸ்சர்ச்சிலேருந்து வெளிக்கிறோம் மத்தியானம் 1 மணி அப்படி. அதுக்கு முதல் இந்த பர்கரை சாப்பிட்டுட்டு அடுத்ததாக நாங்கள் என்ன ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம்ன்றது தான் பிளான் பண்ண போகிறோம். நாங்கள் டெம்பரரி பிளானில் தான் வந்தது. எல்லா பிளானும் புக் பண்ணி வரையில சில நேரம் புக் பண்ணி வந்தினா
இந்த பிளான்களை எக்ஸிக்யூட் பண்ண போகலாதுன்றதால நாங்கள் அந்தந்த நேரங்களில் என்னென்ன செய்யலாம்னு சொல்லி புக் பண்ணாமல் தான் வந்தேன். அதுவும் லாஸ்ட் மினிட் டீலுகளை பார்த்து தான் புக் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே இருந்தனாங்க. ஸோ இந்த பர்கரை வாங்கிட்டு நாங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்ன்றதை நாங்கள் அதுக்கு அடுத்தது தான் பிளான் பண்ணுவோம். ஸ்டே டியூன். நார்த் ஃபேஸ் கடை இருக்குது. இங்கே வந்தீங்களோன்னு சொல்லி சொன்னேன். நியூசிலாந்து ஸ்கை டைவிங் சென்டர்ஸ், ஹெலிகாப்டர்லாம் எல்லாமே அட்ராக்ஷன் செய்கிற கம்பெனிஸ் தான். இது கிறிஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக அட்ராக்ஷன். ஸோ உங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்யலாம். ஸோ ஸ்கை டைவிங் இருக்குது. மற்றது ஒவ்வொரு கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரெஸ்பெக்ட் ஆஸ்திரேலியன் பேங்க் இருக்குது. ஸோ இதில் எல்லா கம்பெனிங்க பியூர் மெல்பர், பியூர் என்சி, மற்றது பஞ்சி ஜம்பிங் செய்கிறதுக்காக இருக்கிற இடம். பஞ்சி ஸ்விங் செய்யலாம். ஸோ பஞ்சி புக் பண்ண போகிறீங்களோன்னா இங்கே வந்து புக் பண்ணலாம். அவைலபிலிட்டி இருக்கு. லாஸ்ட் மினிட் அவைலபிலிட்டிஸ். ஸோ இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் இது. ஸ்கை டைவிங் எல்லாமே டூரிஸ்ட் எல்லாம் நல்ல ஹை குவாலிட்டி உடுப்பு தான் இங்கே இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸ்கை டைவிங் செய்கிறது. ஸ்கை டைவிங் இதுதான். பஸ் போகுது. பஸ் கூட்டிக்கிட்டு போயினேன். ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து ஸ்கை டைவிங் செய்யுது. எல்லா டூரிஸ்ட்டும் காலமாக வலிக்கிட்டு ஸ்கை டைவிங்கு வலிக்கிட்டுருங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஸ்டெஃபர்ட் பேசிக்காக நான் நியூயார்க்கில் இருக்க எப்படி ஃபீல் பண்ணினேனோ, நியூயார்க்கு போகைக்கு எப்படி ஃபீல் பண்ணினேனோ, நியூயார்க்லேயும் இப்படி தான் எனக்கு அட்ராக்ஷன்ஸ் அது இதுன்னு சொல்லி ஃபுல்லாக அதுக்குண்டே ஒரு பட்ஜெட் ஒதுக்கணும். ஒரு $5,000 to $10,000 இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரி ஸ்கை டைவ். இதுதான் அந்த பர்கர்கிட்ட பெருசாக பாருங்க. ஒன்று சாப்பிட்டாலே மத்தியானத்துக்கும் இரவுக்கும் காணும்.